நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரோட ஒய்ஃப் ஆர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில வரும்போது எல்லாருமே வந்து யார் மேல தப்பு அப்படின்ற மாரி நெறைய விஷயம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி தான் வந்து ஜெயம் ரவிய வந்து சந்தேகப்படுறாங்க. அவங்களுடைய பொசசிவ்னெஸ்ஸான காரணத்தினால தான் அந்த டைவர்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாரி நெறைய பேர் அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கிளாரிஃபை பண்ற மாரி 2 பேரும் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸும் குடுக்கவே இல்ல. ஸோ இது எங்களுடைய பர்சனல் முடிவு. நாங்க பேசி தான் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே 2 தரப்புலயும் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயம் ரவி மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிங்கர் ஒரு கெனிசான்ற ஒரு சிங்கர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேருக்குமே வந்து இந்த மாரி டைவர்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிய வரல. சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட் வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.